காட்டுல சிங்கராஜா அதோட குகையில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு சிங்கராஜாவோட குகைக்கு முன்னாடி ஒரு ஆடு நின்னு சத்தமா சொல்லுச்சு, ஏய் காட்டோட ராஜா, வெளியில வா, உன்கிட்ட ஒரு சவால் போட வந்திருக்கேன். அப்படி ஒரு ஆடு சிங்கராஜாவை பார்த்து சொன்னதும் சிங்கராஜாவுக்கு கோவம் வந்து குகையை விட்டு வெளியில வந்துச்சு. சிங்கத்தோட குகைக்கே வந்திருக்கு, உயிர் மேல ஆசை இல்லையா? தெரியும், உன்னால என்ன கொல்ல முடியும், அதை தவிர உன்னால வேற என்ன பண்ண முடியும்? சரி சொல்லு, இங்க எதுக்கு வந்திருக்க? நீ இந்த காட்டோட ராஜாவா இருக்கலாம், எல்லாம் செய்ய முடியும். ஆனா நான் பண்றத உன்னால செய்ய முடியுமா? என்னால எல்லாமே பண்ண முடியும். சரி, என்ன சொல்லணும் சொல்லு. என்ன மாதிரி உன்னால இப்படி கத்த முடியுமா? மே, மே. குறும்புக்கார ஆட்டோட பேச்ச கேட்டு கம்பீரமா இருந்த சிங்கராஜாவும் ஆடு மாதிரியே கத்துச்சு. சிங்கராஜா அப்படி கத்துனத பார்த்து அந்த ஆடு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, பாத்தியா, நான் சிங்கத்தையே ஆடாக்கிட்டேன். நான் சிங்கத்தை ஆடாக்கிட்டேன். அத கேட்டு சிங்கராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. உடனே சமேலி ஆட கொல்றதுக்காக துரத்துக்கிட்டே போனாரு. ஆனா சமேலி ஆடு அவர்கிட்ட தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு. இப்படி சமேலி ஆட்டோட குறும்புத்தனத்தினால காட்டுல எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு கரடி தேனை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ சமேலி ஆடு குறுக்குல வந்து இப்படி சொல்லுச்சு, கரடி என்ன, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? அந்த பாறைக்கு பின்னாடி ஓநாய் கூட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பக்கமா தாண்டி போகும்போது உங்ககிட்ட இருக்கிற தேனை போடுங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ஓனாய் என்னோட நண்பன். ஓநாய்ங்க ரொம்ப பலசாலிங்க, புத்திசாலிங்களும் கூட. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அங்க போய் பாருங்க. நானே போய் பாக்குறேன். அட நீங்க அப்பாவி கரடி என்ன, அவங்க தேனுக்காக தானே அங்க ஒளிஞ்சிருக்காங்க. அதனால நீங்க தேனை என்கிட்ட கொடுத்துட்டு போய் பாருங்க. அட ஆமா, அத நான் மறந்தே போயிட்டேன். அப்படி சொல்லி கரடி அந்த தேன் கூட கொடுத்துட்டு அங்கிருந்து போச்சு. இந்த காட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவிங்க தான், நான் சொல்றத நம்பி எப்பவுமே ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறும்புக்கார ஆடு கரடியை ஏமாத்தி அந்த தேன் கூட எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. கரடி அந்த பாறைக்கு அந்த பக்கமா போய் பார்த்துச்சு. ஆனா அங்க யாருமே இருக்கல. அட, இங்க யாருமே இல்லையே. அப்படி சொல்லி கரடி திரும்பி வந்து பாக்கும்போது சமேலி ஆடு அங்க இல்ல. சமேலி என்னை ஏமாத்தி என்னோட தேனை எடுத்துட்டு போயிட்டான். நான் அவளை சும்மா விட மாட்டேன். அப்படி அந்த குறும்புக்கார ஆடு அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு எல்லாருக்குமே தொந்தரவா இருந்துச்சு. அதனால காட்டுல இருக்கிற விலங்குங்க எல்லாருமே அந்த ஆடு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சிங்கராஜா கிட்ட போனாங்க. மகாராஜா, அந்த ஆடை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அதால எல்லாருக்குமே பிரச்சனை. ஆமா ராஜா, என்னை ஏமாத்தி என்னோட தேனெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா அவ. உன்கிட்ட இருந்தாவது தேன் கூட புடுங்கிக்கிட்டு போச்சு, என்கிட்ட இருந்து என் புள்ளியெல்லாம் புடுங்கிக்கிட்டு போச்சு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு நான் என் புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தேன். இல்லனா அந்த ஆடு கூட சேர்ந்து என் புள்ளையும் ஆடா எல்லாம் மாறி இருப்பான். ஏதாவது பண்ணுங்க ராஜா, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு அது. அவ என்னைய கூட ஏமாத்தி தொந்தரவு கொடுத்தா, அவளை ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும். மகாராஜா, நான் இதுல உதவி செய்யலாமா? ஆமா, கண்டிப்பா. உலோகம்தான் உலோகத்தை வெட்டும். ஒரு ஆடு மற்றொரு ஆடை தோக்கடிக்க கண்டிப்பா யோசனை சொல்லும். மகாராஜா, அந்த கருப்பு மலைக்கு பின்னாடி ஒரு அதிசய குகை இருக்குல்ல, நீங்க அந்த குகையோட வாசல்ல தொட்டுட்டு வாங்க. அப்புறம் பாருங்க, ஆடு என்ன ஆடு, எந்த விலங்கும் உங்க முன்னாடி நின்னு தைரியமா பேசவே பேசாது. ஆமா, அந்த குகையில என்ன இருக்கு, அதை தொட்டா என்ன ஆகும்? அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த குகையோட கதவை தொட்டுட்டு வரணும். சரி, நாங்க கண்டிப்பா போறேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. அப்போ ஒரு நாள் பிந்து ஆடு மறுபடியும் சிங்கராஜா கிட்ட வந்து, ராஜா, இன்னும் நீங்க அந்த அதிசய குகை கிட்ட போகவே இல்லையா? ஒரு தடவை அந்த அதிசய குகையை தொட்டுட்டு வாங்க, அப்புறம் பாருங்க நடக்கிற அதிசயத்தை. அப்படி பிந்து ஆடு மகாராஜா கிட்ட அடிக்கடி அந்த அதிசய குகையை தொட்டுட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. ஆனா சில பல காரணங்களால மகாராஜாவால அங்க போக முடியல. இந்த பக்கம் சமேலி ஆட்டோட குறும்புத்தனம் குறையிற மாதிரியும் தெரியல. அங்க பாரு, உன்னோட அண்ணி வந்துகிட்டே இருக்கா. அண்ணி உனக்குதான். சமேலி என்னோட கனவு கண்ணி. இன்னைக்கு யாரோட அண்ணி யாரோட கனவு கண்ணின்னு இப்ப தெரியும் பாரு. சமேலி அந்த ரெண்டு ஓநாய்ங்க பக்கத்துல வந்த உடனே ஒரு ஓநாய் சொல்லுச்சு, நெல்லு சமேலி, இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும். எதுக்கு என்னோட கனவுல நீ வரவே மாட்டேங்கிற? அது மட்டும் இல்ல, நீ என்னோட ராணி ஆகிறதுக்கு தயாரா இருக்கியா இல்லையா சொல்லு. ரெண்டு ஓநாய்களும் கேக்குற கேள்விக்கு சமேலி சொல்லுச்சு, எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு, ஆனா அதுக்காக ரெண்டு பேரை கட்டிக்க முடியாதுல்ல, அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் யாருக்கு வேணும்னு. ஆனா இது எப்படி சாதியா? இப்போ இதையும் நான் தான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சமேலி
2 பேரையுமே சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரும் சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள நான் காட்டிக்கிறேன். சமேலி சொன்னதை கேட்டு ரங்காபில்ல 2 ஓநாய்களும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் 2 பேரும் சாகுற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமேலி எதுவும் சொல்லாம அங்கிருந்து அமைதியா போயிடுச்சு. கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ரொம்பவும் சோர்வடைஞ்சு சண்டைய நிப்பாட்டினாங்க. டேய் ரங்கா, யாருக்காக சண்டை போட்டுட்டே இருக்கோமா? அவங்க எங்க? ஐயோ, அதை நம்ம ஏமாத்திட்டு ஓடி போயிடுச்சு போலடா. அவளை சும்மா விடக்கூடாது. இப்படி சமேலியோட குறும்புத்தனம் நிறைய நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது காட்டு விலங்குங்க எல்லாரும் சேர்ந்து மகாராஜா கிட்ட புகார் கொடுக்க வந்திருந்தாங்க. மகாராஜா, சம்மலி என்ன முட்டாளாக்கிட்டான். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களை ஏதாச்சும் பண்ண விடுங்க. எனக்கு வேட்டையாடுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சுன்னா அந்த ஆடை ராணி இல்ல, நான் பிரியாணி பண்ணிடுவேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பிந்து ஆடு மறுபடியும் சிங்கராஜா கிட்ட அந்த குகைக்கு போக சொல்லுச்சு. ராஜா, என் பேச்சு கிட்ட ஒரே ஒரு தடவை அந்த அதிசய குகையோட கதவை தொட்டுட்டு வாங்க, அப்படி எல்லாமே சரியாயிடும். சரி, நாளைக்கு அந்த குகையோட கதவை தொட்டுட்டு வரேன். அப்படி சிங்கராஜா குகைக்கு போற விஷயம் சொன்னாரு. அந்த விஷயம் காட்டுல எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. நாளைக்கு மகாராஜா அந்த குகையை தொட்ட உடனேயே செத்து போயிடுவாரு. அது ஒன்னும் மந்திர குகை இல்ல, அது ஒரு சபிக்கப்பட்ட குகை. சிங்கராஜா செத்ததும் நான் இந்த காட்டோட ராஜாவாயிருவேன், நீ இந்த காட்டோட ராணி. அப்படின்னா இவங்க 2 பேரும் சிங்கராஜாவை கொல்ல பாக்குறாங்களா? அப்படி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட சமேலி நடுராத்திரின்னு கூட பார்க்காம சிங்கராஜோட உயிரை காப்பாத்த போச்சு. இந்த ராத்திரில நீ எதுக்குமா இங்க வந்த? உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ராஜா. ஐயோ, இது என்ன புதுசா? இது விளையாட்டு இல்ல, உண்மை மகாராஜா. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. இன்னைக்கு நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா நம்பவே மாட்டேன். மகாராஜா, அந்த குகை சபிக்கப்பட்ட குகை, அங்க நீங்க போகாதீங்க. அப்படியா? அதான் விஷயம். நீ எங்க போறதுக்கு என்ன தடுக்க வந்திருக்கியா? ஆனா நீ மறந்துட்ட, நான் அங்க கண்டிப்பா போவேன். மகாராஜா, அது சபிக்கப்பட்ட குகை. அதை தொட்ட உடனே உங்க சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும், நீங்க செத்து போயிடுவீங்க. நான் அங்க போய் செத்ததும் பிந்து காட்டோட ராணி ஆகிருமா? இந்த வாட்டி நீ என்னை ஏமாத்தவே முடியாது. நீ பொய் சொல்ற, அது எனக்கு நல்லா தெரியும். நான் பொய் சொல்லுவேன் தான், துரோகம் பண்ண மாட்டேன். நான் இப்ப சொல்றது பொய்யா இருந்தா நீங்க என்ன கொன்னு சாப்பிட்டுருங்க. சமேலி சொன்ன வார்த்தையினால சிங்கராஜாவுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா நாளைக்கு என்ன சொல்றேனோ அதை பண்ணி ஆகணும். அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் சிங்கராஜா ஒரு சபைக்கு வந்தாங்க. நண்பர்களே, கொஞ்ச நேரத்துல அந்த மின்னிக்கிட்ட இருக்கிற குகைய நான் தொட போறேன். மகாராஜா, அதை தொட்டதுமே உங்களுக்கு அதிசய சக்திகள் எல்லாம் கிடைக்கும். யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மையை சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் பொய் சொன்னவங்கள அப்பவே நான் தண்டிக்கிறேன். சரியா அந்த நேரத்துல சமேலி ஆடு சபைக்கு வந்துச்சு. பொறுமையாரு சிங்கராஜா, நான் உனக்கு சவால் போட வந்திருக்கேன். சமேலி அப்படி சொன்னது கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த ஆடு சாக போகுது போல. இன்னைக்கு சிங்கராஜா இத பச்சையே சாப்பிட போறாரு. நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியல. நீ இந்த காட்டோட ராணி கிட்ட பேசுறன்றது. காட்டோட ராணியா? சிங்கராஜாவுக்கு முன்னாடியே அந்த குகைய நான் தொட்டுட்டு வந்திருக்கேன். அந்த குகையை தொட்டது வர சக்திகள் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. சிங்கராஜாவை என்னால சுலபமா தோற்கடிக்க முடியும். நீ என்ன தோற்கடிக்கலன்னா? நான் தோத்துட்டா நீ எனக்கு அடிச்சு தின்னுடு. ஆனா நீ தோத்துட்டா நாளைக்கு இந்த காட்டை விட்டு நீ வேற காட்டுக்கு போயிடணும். நான் இதுக்கு ஒத்துக்குறேன். திட்டத்தின்படி சிங்கராஜா சமேலி கிட்ட தோத்துட்டாரு. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்குறேன். நாளைக்கு இந்த காட்டை விட்டு நான் போயிடுறேன். நாளைக்கு காலையில நீ போனதுக்கு அப்புறமா நான் இந்த காட்டுக்கு ராணி ஆவேன். நாளையில இருந்து நான் தான் இவங்களுக்கு ராணி. இன்னைக்கு சமேலி சிங்கராஜாவை கொன்னுட்டா. நாளையில இருந்து அவதான் இந்த காட்டுக்கு ராணி. ஆனா ஒரு ஆடு சிங்கத்தை எப்படி தோக்கடிக்கும்? நீங்க சொன்னீங்க அந்த குகை சபிக்கப்பட்ட குகைன்னு. ஆனா அது உண்மையிலேயே அதிசய குகை தான். நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல. அற்புதம் நடந்துச்சா? என்ன இது? சிங்கராஜாவுக்கு முன்னாடியே சமேலி போய் அந்த குகையோட கதவை தொட்டுட்டு வந்துட்டா. இன்னைக்கு சிங்கராஜாவை தோக்கடிச்சிட்டா. நாளைக்கு இந்த காட்டுக்கே ராணியாக போறா. அவளை ராணியாக நாம விடக்கூடாது. அப்படி அவளை தடுக்கணும் அப்படின்னா இப்பவே போய் அந்த குகையை தொட்டு சக்திகளை எல்லாம் எடுத்துக்கணும். இப்பவே குகைக்கு பக்கத்துல போகலாம். அப்படி அந்த மந்திர சக்திகளை பெறறதுக்காக 2 ஆடுங்களும் அந்த குகை கிட்ட போனாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியாம சிங்கராஜாவும் சமேலியும் பின்னாடியே போனாங்க. இந்த அதிசய கதவை தொட்ட உடனேயே நான் ரொம்ப பலசாலி ஆயிடுவேன்.
அதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரியே அந்த சமேலிய நான் கொன்னுடுவேன். ஆமா, சிங்கராஜா நாளைக்கு போனதும் நான் ராஜா, நீதான் ராணி. அப்படி சொல்லி பிந்து ஆடு அந்த கதவை தொட்டுச்சு. ஆ, ஆ, ஆ. அப்போ சிங்கராஜாவும் சமேலி ஆடும் அவங்க பக்கத்துல வந்தாங்க. நான் தான் சொன்னேன் மகாராஜா, இவங்க 2 பேரும் உங்களை கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு. உன்னோட புத்திசாலித்தனத்தால நான் பழச்சிட்டேன். இவங்க உண்மையான வேஷம் தெரிய வந்துருச்சு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆமா, உன்னை ஏமாத்த நாங்க போலியான சண்டை போட்டோம். நான் வேணும்னு இந்த ஆடுகிட்ட தோத்துட்டேன், நீ யாருன்னு பாக்குறதுக்காக. ராணி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. அப்படி சொல்லி பிந்து ஆடு அங்கேயே செத்து போச்சு. நண்பர்களே, என்ன கொல்ல வந்த பிந்து இப்ப இல்லவே இல்ல. ஆனா அவனோட புருஷன் உயிரோட இருக்கா. அவனை இந்த காட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேன். தண்டனை கிடைச்சதும் அந்த ஆடு காட்டை விட்டு வெளியில போயிடுச்சு. எந்த சமேலியால ஒட்டுமொத்த காடே அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சோ அவ என்னோட உயிரையே காப்பாத்திட்டா. அதனால சமேலி இந்த காட்டோட அமைச்சரா இருக்க போறா. அத கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அணையில இருந்த சமேலி ஆடு குறும்புத்தனம் பண்றதை எல்லாம் விட்டுருச்சு. அந்த காட்டுக்கு மகா மந்திரியா ஆகி அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்குச்சு. ராம்பூர் காட்டுல இருக்கிற சிங்கராஜா ரொம்ப சக்திசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்துச்சு. அவரோட ராஜ்யத்துல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காரணத்தினால காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் சிங்கராஜாவை பார்க்க வந்தாங்க. மகாராஜா, எல்லா மிருகத்தின் சக்தியும் குறைந்து கொண்டே போகின்றது. ஏதாவது செய்யுங்கள், இல்லை என்றால் எல்லா மிருகங்களும் பலவீனமாகிவிடும். ஆனா அது எப்படி நடக்கும் இங்க? நான் கேள்விப்பட்டேன், காளி குகையிலிருந்து ஏதோ சக்தி வெளி வருகிறது. அது எல்லோரின் சக்தியை எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படின்னா நான் அங்க போய் பார்த்தாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்படின்னா என்ன சக்தி அது? என்னோட காட்டுவாசோட சக்தியெல்லாம் இது எப்படி வீணாக்குது? அடுத்த நாள் காலையில எல்லாரும் அந்த கருப்பு குகை கிட்ட வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் அந்த கருப்பு குகைக்குள்ள இருக்கிறாங்க. இது ரொம்ப பயங்கரமான இடமா இருக்கே. எங்க எப்படி இங்க வந்து தங்கி இருக்காங்க? இந்த சித்திரங்கள் நமக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், இவை நமக்கு என்ன சொல்ல குறிக்கிறது. கழுதா, உனக்கு தான் எல்லாம் தெரியும். சொல்லு, இந்த செவர் என்ன நடக்கும்னு சொல்லுமா உனக்கு? எல்லா ஓவியங்களையும் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நோம்படி சொன்னா, மகாராஜா, ஒரு படத்துல அந்த மந்திரக்கல்லு பாபாவோட கையில இருக்கு. அப்படின்னா இந்த கல்லு பவித்திரமா இருக்கிறவங்க கைப்பட்டுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இந்த கல்லு யார் கையிலாவது கழுவியா கிடைச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சரியா சொன்னீங்க மகாராஜா. ஆனா இந்த கல்லு இங்கே தானே இருக்கு. அப்படி இது கெட்டவங்க கைக்கு போயிருந்திருந்தா பிரச்சனை அப்பவே வந்திருக்குமே. அப்படி என்றால் நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும்? அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, இப்ப நான் என்ன பண்றது? எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ராத்திரி நேரத்துல சிங்கராஜா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. எனக்கு தெரியும் சிங்கராஜா, உனக்கு கருப்பு பாறையின் கருப்பு சக்தியால் பிரச்சனை வந்திருக்கிறது. ஹே, நீ அந்த ஆள் தானே? அந்த செவர்ல இருந்த அதே ஆள் தானே? ஆம், நான் அதே முனிவர்தான். ஆள் சொல்லுங்க, அந்த கல் எப்படி அங்க இங்க இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அதை பற்றி சொல்லத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். அப்ப பாபா சொல்றாரு, குகையில் நீ பார்த்த அந்த கல், அதை யாரோ தப்பான எண்ணத்தினால் தொட்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆளு, அந்த முழு சக்தி எனக்கு காரணம். நான் என்ன பண்ணணும்? இந்த கெட்ட ஆவியிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரே வழிதான். காட்டில் ஏதாவது ஒரு பரிசுத்தமான மிருகத்தை தேடு. அந்த மிருகம் எப்பொழுதும் தவறு செய்திருக்க கூடாது. அப்புறம் அப்படி ஒரு மிருகம் அந்த பாறையை தொட்டால் அப்பொழுது காட்டிலிருந்து கெட்ட ஆவிகள் ஓடிவிடும். அப்புறம் காட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றியா ஆளு. ஆயுஷ்மான் பவ. கனவு முடிஞ்சதுமே சிங்கராஜா முழிச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி ஆள்லாம் எங்க கிடைக்கும்? இவ்வளோ விசித்திரமா இருக்கே. அடுத்த நாள் சிங்கராஜா எல்லாரையும் கூப்பிடுறாரு. கரெக்ட் தான். நேத்து ரைத்து தான் அந்த சித்ரா ஆளு என் கனவுல வந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த கெட்ட ஆவியிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரே வழிதான். காட்டில் ஏதாவது ஒரு பரிசுத்தமான மிருகத்தை தேடு. அந்த மிருகம் எப்பொழுதும் தவறு செய்திருக்க கூடாது. அப்படி ஒரு மிருகம் அந்த பாறையை தொட்டால் அப்பொழுது காட்டிலிருந்து கெட்ட ஆவிகள் ஓடிவிடும். அப்புறம் காட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மகாராஜா, அப்படி ஒரு மிருகம் நமக்கு எங்கு கிடைக்கும்? ஒரு பாவமும் செய்யாத மிருகமா?
அதனால தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். இந்த விசித்திரமான ஆள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு. சிங்கராஜா பாவம் பண்ணாத அந்த விலங்கை கண்டுபிடிக்க உத்தரவு அளிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் அந்த பவித்திரமான விலங்கை தேடுறாங்க. நீ எப்பமாச்சும் பாவம் பண்ணிருக்கியா? நாங்க இங்கே தான் இருக்கோம். டெய்லி யாரையாவது கொண்டு சாப்பிட்றோம். ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? நானும் பாவம் பண்ணிருக்கேன். நானும் ஒரு விலங்கை காதலிச்சு அதை ஏமாத்திட்டேன். யாராவது மனசை உடைக்கணும்னா ஏதோ பெரிய விஷயம். எல்லா விலங்குகளும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பவித்திர விலங்கை தேடுறாங்க. ஆனா யாருக்குமே அந்த மாதிரி விலங்கு கிடைக்கல. யாருக்காவது அந்த அழகு ராணி கிடைச்சாங்களா? ஏதாவது பாவம் செஞ்சீங்களா? இல்லையே மகாராஜா. பாருங்க, இங்க ஒரு விசித்திரமான பிராணி கிடைச்சிருக்கு. விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் பாவம் பண்ணியிருக்கான்னு. உங்களை விட கொடூரமான மனுஷன் இருக்கானா இங்க? அதை விட கொடூரமானது எதுவுமே இல்லையே. அப்படின்னா அவளோட ஜோடிமான்? இதுக்கு தான் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் வேண்டாம்னு. அதான் அதுக்கு முன்னாடி அது ஓடி போயிடுச்சு. அப்ப அதுவும் பாவம் தானே? அந்த மாதிரி நேரத்துல சிங்கராஜா ஓநாய் கிட்ட கேக்குறாரு. கழுத, இதெல்லாம் வாங்கூடே நீ வச்சுக்கோ உன்னோட மஜாவை. இதாவது உதவினா மட்டும் என்கிட்ட சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. தெரியலையே இப்போ இங்க என்ன நடக்கும்னு. எல்லா விலங்குகளும் சோகமா அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ராத்திரி நேரத்துல சிங்கராஜா தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப திரும்பவும் அவர் கனவுல அந்த பாப்பா வராரு. ஆளு நீங்களா? புனிதமான மிருகத்தை கண்டுபிடிக்க முடியலையா? எல்லா விலங்கும் பாவம் தான். இப்ப நீங்க சொல்லுங்க எந்த விலங்கு கரெக்டா இருக்கும்னு. காட்டின் எல்லையில் சமேலி என்ற ஆடு இருக்கிறாள். அவள் எந்த பாவமும் செய்யவில்லை. நாளைக்கு நான் கண்டிப்பா போய் நான் அவளை பார்க்க போறேன். மங்களம் உண்டாகட்டும். அடுத்த நாள் காலையில எல்லாரையும் திரும்ப கூப்பிடுறாரு. கேளுங்க, நேற்று ராத்திரியில என் கடவுள என்ன சொன்னார்னா, இந்த காட்டுல சம்மேலின்னு ஒரு ஆடு இருக்குது, அது ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்குன்னு சொன்னாரு. உடனடியாக அந்த ஆடை சந்திக்க வேண்டும் மகாராஜா. இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் அந்த ஆட்டை நோக்கி போறோம். சாயந்தரம் ஆனோன்னு எல்லா விலங்குகளும் சமேலியை பார்க்க அந்த பஞ்சாயத்து இடத்துக்கு போறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் சமேலி ஆடை பாக்குறாங்க. எல்லாரும் அவகிட்ட போறாங்க. என்ன உன் பேரு சம்மேலி தானே? ஆனா நீங்க எல்லாம் யாரு? ஆனா இங்க என்ன பண்றீங்க? என் பேரு சிவசிங். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அப்புறம் சிங்கராஜா எல்லா உண்மையும் சமேலிட்ட சொல்லி சமேலிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஒருவேளை அந்த கல்லை நான் தொட்டு உங்க பாவம்லாம் போச்சுன்னா நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். அப்புறம் சிங்கராஜா சமேலியை கூட்டிட்டு குகைக்கு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் குகை கிட்ட வந்துடுறாங்க. சொல்லுங்க மகாராஜா, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ அந்த கல்லை தாண்டி போகணும். நீ அப்படி பண்ணாதான் எங்க சக்தி திருப்பி கிடைக்கும் எங்களுக்கு. சமேலி ஆடு அந்த கல்லை தொடுறா. ஆனா காட்டுல இருக்கிற விலங்குகளோட சக்தி திரும்ப வரல. நான் இப்பொழுதும் பலவீனமாக இருக்கின்றேன். என் சக்தி இன்னும் திரும்பி வரலையே. இப்போ என்ன செய்வது மகாராஜா? தெரியல. எல்லாரும் சோகமா திரும்ப காட்டுக்குள்ள வராங்க. ஆள் சொன்னதை எப்படியோ நம்ம செஞ்சுட்டோம். அப்படி இருந்தும் சக்தி திரும்பி வரலையே. இப்ப என்ன பண்றது? அப்ப அங்க ஜின்டுன்னு ஒரு முயல் வருது. மகாராஜா, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லு. மகாராஜா, நீங்க எந்த ஆடை குகைக்குள் கொண்டு சென்றீர்களோ அது உண்மையில் ஆடே இல்லை. என்ன? நான் உணவு தேடி செல்லும் பாதையில் நரி வீட்டின் அருகில் அப்பொழுது நான் என் கண்ணால் பார்த்தேன். நான் உன்னோட உருவத்துல மாறி காட்டுல இருக்கிற விலங்க மட்டும் இல்ல சிங்கராஜா சேர்த்து ஏமாத்திட்டேன். ஆனா நீ இப்படியே பண்ற? நான் இந்த காட்டோட ராஜாவாக நினைக்கிறேன். அப்படி நீ அந்த பாறையை தொட்டிருந்தால் எல்லோருக்கும் சக்தி திரும்ப கிடைத்திருக்கும். ஆனால் நான் விரும்பவில்லை யாருக்கும் சக்தி திரும்ப வேண்டும் என்று. நான் இந்த காட்டிற்கு ராஜாவாக ஆசைப்படுகிறேன். அப்படியா? இதா விஷயமா? அப்பனா அந்த வீடியோ பார்த்து என்ன பதில் சொன்ன எனக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் காட்டுக்குள்ள பரவிடுது. எல்லா விலங்குகளோட சக்தியும் திரும்ப வந்துருச்சுன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நரி அந்த குகைக்குள்ள வருது. நீ இங்கு இருக்கும் போது அவர்களுக்கு சக்தி எப்படி திரும்பியது? நான் இங்கு வருத்தத்தில் இருக்கிறேன், நீ சிரிக்கிறாயா ஆடே? நான் ஏன் சிரிக்கிறேன்னா, ஏன்னா நான் ஆடு கிடையாது. இததான் சொல்லுவாங்க, ஒரு கல்லுல ரெண்டு பாங்க. ஆட்டுக்கு பதிலாக நீ எப்படி இங்கு வந்தாய்? அதனாலதான் அந்த ஆடு வரதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னனும் சொன்னேல. அது வரைக்கும் நீ என்ன தூங்கிட்டா இருந்த. அந்த ஆட்டை பிடிச்சு கெட்டி போட்டு இங்க கெட்டி கண்டிப்பா வைக்கணும். நாங்கள் நேற்று ராத்திரி அந்த புனித ஆட்டை எடுத்துக்கொண்டு குகைக்குள் போய்விட்டோம். அப்புறம் அந்த ஆடு பாறையை தொட்டவுடன் எங்கள் சக்தி திரும்ப கிடைத்து விட்டது. இதை கேட்டோன்னா அந்த நரி குகைக்குள்ள வரான். மகாராஜா, இந்த கேவலமான விஷயத்தை இப்ப என்ன பண்ண? அதை அடிச்சு சாப்பிட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு.
இல்ல மகாராஜா, இவரை மன்னிச்சிருங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ சமேலி? தப்பு பண்றதை விட அதை மன்னிக்கிறவங்க தான் பெரியவங்க மகாராஜா. இவனை மன்னிச்சிருங்க. பாத்தியா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வராத. இது சாதாரண ஆள் இல்ல. அரசனாக வேண்டும் என்ற ஆசையில் நான் என் கடமையை மறந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. சமேலி சொல்றத கேளு. சீக்கிரம் போய் இங்க மன்னிச்சிட்டேன். எல்லாரும் மன்னிக்கவும் ஓனாய் சந்தோஷமாயிடுது. அவங்க சக்தி கிடைச்சோன்னு எல்லா விலங்குகளும் சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.